லாஸ் ஸ்வீட்ஸ், இழந்து போன அல்லது வழக்குகளில் இழந்து போங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஆமாம், ஸ்யூட்ஸ் அப்படின்னா லாஸ் ஸ்யூட்ஸ் அப்படின்னா சட்ட வழக்குகள். லாஸ் ஸ்யூட்ஸ் அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் தோற்றுப்போங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 6:7 த வெரி ஃபேக்ட் தட் யூ ஹாவ் லாஸ் ஸ்யூட்ஸ் அமங் யூ மீன்ஸ், உங்கள் மத்தியிலே வழக்குகளும் தர்க்கங்களும் ஆகாத சம்பாஷணைகளும் இருக்கிறது என்றால், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது. அது அந்த வசனம் ரொம்ப அந்த சென்ஸில் ரொம்ப லோவாக போயிடுச்சு. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வரும்போது அந்த சென்ஸ் ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேர்டு ஃபார் வேர்டு டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே மொழிபெயர்க்கிறது, அதனுடைய உள்ளான அர்த்தத்தை மாற்றி போடுகிறது. உங்களுக்குள்ளே நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஒருவர் சகிக்காமல் ஒருத்தர் மீது ஒருத்தர் வழக்குகளை போடுகிறீர்கள் என்றால், இன்றைக்கி சிஎஸ்ஐ சர்ச்சில் 2700 கேஸு நடக்குது. அப்படி என்றால் நீங்கள் ஏற்கனவே தோற்று போய்விட்டீர்கள். மறுபடியும் வழக்கு போடுறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஆமாம், அவன் சொல்லிட்டு போயிடுவான், அதுக்காக சும்மா உட்காந்துருக்க முடியும்? என்ன காரணம்? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லை, கிறிஸ்துவின் மீது பயம் இல்லை. கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார்னு தெரியும்ல. அவர் தம்முடைய சபையை அழிக்க விடுவாரா? கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவர் வழக்கு போட்டு விட்டார் என்றால், நீங்கள் எதிராளிகள் 10 பேர் கூடி உபவாச ஜபம் இருந்து 1 வாரம் ஆண்டவருடைய சந்நிதியிலே போய் அழுங்கள், அவன் என்ன மாதிரி ஆகிறான் என்று பாருங்கள். இந்த விசுவாசமும் இந்த திட நம்பிக்கையும் இந்த உறுதியும் உங்களிடத்தில் இல்லை. உங்களிடத்திலே விசுவாசம் இல்லாதனாலே நீங்கள் மறுபடியும் அவனுக்கு எதிராக என்ன பண்ணுறீங்க? கேஸ் போடுறீங்க. அது 4 வருஷம் இழுத்துட்டு கிடக்கும். அதுக்கு தான் அடுத்து ஒன்று போடுவார், நீதிமான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? இப்படி இருக்க நீங்கள் யார்கிட்ட போய் முன்னாடி நிற்கிறீங்க? யாரோ ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள ஒருவனுக்கு முன்பாக போய் நிற்கிறீர்கள். அப்படி போய் நின்று 2 பேரும் சேர்ந்து கிறிஸ்துவின் நாமத்தை அவமாக்குகிறீர்கள். இதுதான் சாத்தானுடைய திட்டம். அது அவன் நிறைவேறுகிறது. உங்களுக்குள்ளே கலகங்களை உண்டு பண்ணி உங்களை நடுத்தரில் நிப்பாட்டணும்னு அவன் நினச்சான். சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை முடிஞ்சு போச்சு, மிஷன் கம்ப்ளீட்டட். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கிறோம். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு இருக்குது. ஆனால் நம்ம என்னாச்சு? திஸ் மீன்ஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் கம்ப்ளீட்லி டிஃபீட்டட் அப்படிங்கிற. திஸ் மீன்ஸ் யூ ஹாவ் பீன் கம்ப்ளீட்லி டிஃபீட்டட் ஆல்ரெடி. நீங்கள் வழக்கு தொடுத்தப்பையே ஏற்கனவே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். கம்ப்ளீட்லி டிஃபீட்டட் அப்படின்னா முற்றிலும் தோற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு எதிராக ஒருத்தன் பேசும்போது, வழக்காடும்போது நீங்கள் போய் நிற்க வேண்டிய இடம் தேவனுடைய சன்னதி. அட போடா பைத்தியக்கார பையல அப்படின்னு எவெல்லாம் சொல்கிறானோ, கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு போயிட்டான், சொல்லி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். த சர்ச் அட் கொரிந்த் வாஸ் ரேப்பிட்லி லூசிங் இட்ஸ் டெஸ்டிமனி இன் த சிட்டி. கொரிந்து சபையிலே அங்கே இருந்தவர்கள், கொரிந்து பட்டணத்தில் இருந்த அந்த சபையானது வேகமாக தன்னுடைய சாட்சியை இழந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி சிஎஸ்ஐ சர்ச்சை குறித்த எல்லாருடைய பார்வையும் அதுதான். ஆனாலும் அங்கேயும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பெருவாரியானவர்கள் அப்படி போனதுனாலே என்னாச்சு? ரொம்ப முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, மற்ற சபைகளிலே கிறிஸ்துவை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வருகிறார்கள். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் முக்கியம் என்று உள்ளபூர்வமாக உணர்ந்து மனம் மாறுகிறவர்கள் இருக்கிறார்கள். சிஎஸ்சி சர்ச்சிலையோ, டிஎல்சி சர்ச்சிலையோ, ஆர்சி சர்ச்சிலையோ கூட்டமாக சமுதாய நெருக்கடியினாலே மதம் மாறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை பற்றி உணர்வே இருக்காது. நீ எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டியா, போடா நான் அங்கே போய் சாப்பிட்டு போகிறேன், அப்படி வந்தாலும். நீ எனக்கு ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொல்கிறியா, நான் அங்கே போய் ட்ரெஸ் போட்டுக்குவேன். நீ எனக்கு வேலை கொடுக்க மாட்டியா, அங்கே போனால் எனக்கு வேலை கிடைக்கும். இப்படி சமுதாய நெருக்கடிகளின் காரணமாக கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினவர்கள் தான் சிஎஸ்சி சர்ச்சிலையும், ஆர்சி சர்ச்சிலையும், டிஎல்சி சர்ச்சிலையும், இந்த மாதிரி பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் இருப்பாங்க.
ஆனால் அங்கே தேவனை உண்மையான நோக்கத்தோடு மனம் திரும்பி விசுவாசத்திலே வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இறுதி வரைக்கும் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் உறுதியாக நிற்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். The church at Corinth was rapidly losing its testimony in the city. Not only did the unsaved know about the immorality in the assembly, but they were also aware of the lawsuits involving members of the church. அப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களின் முறைகெட்ட வாழ்க்கையை பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அதோடு கூட சர்ச்சிலே இருந்த சபை உறுப்பினர்கள் மத்தியில் இருந்த வழக்குகளும் எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்? அன்பு இல்லை, சுபாவ அன்பு இல்லை. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கூட பிறந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரிகள் எப்படி இருக்கிறாங்க? ஒருவர் மீது ஒருவர் வெறுப்போடு தான் இருப்போம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இப்படி வெறி கொண்டு இருக்க முடியும்? எவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் செய்கிறார். மிக கொடூரமான வாழ்க்கையை வாழ்கிறார். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகுந்த கொடூரங்களை செய்கிறார். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. மகா கேடான காரியங்களை செய்கிறார். காலையில் போய் முழங்கால் போடுவான். மோகன் சீலாசரிச்சு போய் 5000 ரூபா காணிக்கு போடுவான். ஜீசஸ் கால்ஸில் ஒரு 2000 போடுவான். வேறு ஏதாவது பிரதர் வந்தார்னா அவருக்கு ஒரு 1000 கொடுப்பான். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து இயேசுவை மடக்கி வச்சுருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது இயேசு நினச்சாலும். அந்த அளவுக்கு இயேசு கையை கட்டி போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் இந்த மோகன் சீலாசரிச்சு பிரதரு, இந்த மற்ற சுற்றி வர பெந்தைகோஸ்தே பிரதர்லாம் ஜெபம் பண்ணி இவங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தில் நீர் நித்திய செல்வங்களே கூட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி இயேசுவை கையை கட்டி போட்டு வச்சுருவாங்க, மந்திரம் போட்டு. அப்படின்னு இவங்களுடைய நினைப்பு. சீமோன் ஒருத்தர் இருந்தான்ல, காசை கொண்டே கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினச்சான்ல, இவனுடைய பொல்லாத வழிகளெல்லாம் நடந்துக்குவான். அத்தனை ஐக்கியத்தனத்தையும் பண்ணுவான். ஆனால் பிரதர் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். எந்த பிரதர் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றவில்லை என்றால் ஒன்றும் ஆகாது. இதே மாதிரி தான் கொரிந்தி பட்டணத்தில் செஞ்சாங்க. அது ஊருக்கே தெரிஞ்சது. பால் டிடெக்டட் 3 tragedies in this situation. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் 3 படு பயங்கரமான காரியங்களை பவுல் கண்டுபிடித்து சொன்னார். ஃபர்ஸ்ட், the believers were presenting a poor testimony to the lost. அங்கிருந்த விசுவாசிகள் சுற்றி இருந்த மக்களுக்கு நற்சாட்சியை பகரவே இல்லை. இப்போ நம்ம சிஎஸ்சி சர்ச்சில் 180 பேர் இருக்கான். 180 பேரும் தேவனுக்கு பயந்து நடந்து இந்த சமுதாயத்திலே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி இருந்தால் அவர்களை பார்க்கிறவர்கள், நீ யார்கிட்டையும் போய் ஊழியமும் பண்ண வேண்டாம், ஒரு வெங்காயமும் பண்ண வேண்டாம், அவர்களை பார்க்கிறவர்கள் தேவனிடத்திலே வருவார். நீங்கள் வாழும் வாழ்க்கையில் உங்களுடைய மாணவர்கள் மத்தியில், உங்களுடைய சக மாணவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? அவசரம் பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களை பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்குறாங்களா? நீங்களும் அவங்களோட சேர்ந்த பன்றியோடு சேர்ந்த கன்றும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இதே மாதிரி தான் கொரிந்து பட்டணத்திலே பார்த்தார்கள். இந்த உலகத்திலே நம்மை அமிழ்த்து போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கவர்ச்சிகரமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம போயிடுவோம். Even the unbelieving Jews dealt with their civil cases in their own synagogue courts. விசுவாசமே இல்லாத யூதர்கள் கூட கோர்ட்டுக்கு போக மாட்டான், ரோமர்களுடைய கோர்ட்டுக்கு போக மாட்டான், சபையிலே இருக்கிற மத்தியஸ்தர்கள் மூலமாக தீர்த்து கொண்டிருந்தார்கள். To take the problems of Christians and discuss them before the unjust and unbelievers was to weaken the testimony of the gospel. ஆனால் கொரிந்து சபையில் இருந்தவர்கள் எங்கே போனாங்க? கோர்ட்டில் போய் கேஸ் போட்டான். அங்கே இருக்கிற நீதிபதி யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர். இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை குறித்த வழக்குகளை கொண்டே அங்கே போட்டால் என்ன ஆகும்? இந்த பூனை போய் ஏதோ ஒரு கதை இருக்கும். பூனை எலிக்கு பாலாடையை பிரித்து கொடுக்கும் அப்படின்னு. இதில் கூட இருக்கா, இதை எடுத்து நான் வாயில் போட்டுக்கிறேன், இதில் கூட இருக்கா, அதை கட் பண்ணி நான் வாயில் போட்டுக்கிறேன், இந்த பக்கம் கூட இருக்கா, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி வாயில் போட்டுக்கிறேன், இப்படியே கட் பண்ணி மொத்தத்தையும் காலி பண்ணிடு. அது மாதிரி தான் நடக்கும். To take the problems of Christians and discuss them before the unjust and unbelievers was to weaken the testimony of the gospel. அதன் மூலமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு பலவீனத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். Second, the congregation had failed to live
up to the full up to its full position in Christ. இரண்டாவது சபை மக்கள் கிறிஸ்துவிலே முழுமையான நிலைக்கு வாழாமல் கீழே தடுமாறி விழுந்து விட்டார்கள். Since the saints will one day participate in the judgment of the world and even fallen angels, they ought to be able to settle their differences here on earth. ஒரு நாளிலே நாம் தேவனை சந்திக்கப் போகிறோம் என்பதினாலே நாம் இங்கேயே நமக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொள்ள வேண்டும். மனதின் நினைவினாலே நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, அதனாலே நம்ம மற்றவர்களை சந்தேகப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் திட விசுவாசம் இருந்து தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற உறுதி உங்களிடத்தில் இருந்தால் அங்கே அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் வரவே வராது. அதனால் இன்றைக்கி எல்லாருடைய நோக்கமும் என்ன? நான் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறேன், நான் மட்டும்தான் நன்றாக இருக்கிறேன், வேறு யாரையும் வீட்டுக்குள்ளே விட்டால் செத்தோம் அப்படின்னு நினைக்கிறோம். மகா கேடான காரியங்களை உடன் பிறந்தவர்களே செய்கிறார்கள். மற்றவர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? அப்போ 40 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவின் அன்போ கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசமோ நம்பிக்கையோ இருக்காது. தோற்று போன ஒரு வாழ்க்கை, அதான் லாஸ் ஷூட்ஸ். உங்களிடத்திலே வழக்குகள் இருக்கின்றன. அண்ணன் தம்பிக்கு விரோதமாக கோர்ட்டில் கேஸ் போட்டு நிற்கிறான். என் சொத்து எனக்கு தான் வேணும், எங்கள் அண்ணனுக்கு தான் வேணும். ஒருவேளை அதை விட்டு தொலைந்தால் அதை விட 2 மடங்கு சொத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தேன். எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், என் தம்பி 3 பேரும் எங்கள் அம்மாவோடைய சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. 3 பேரும் உருப்படவே இல்லை. அந்த சொத்து எதுக்குமே இல்லாமல் நாசமாக போச்சு. ஒருத்தன் குடிச்சே அழைச்சான், ஒருத்தன் அதை வச்சு இன்னும் அப்படியே காயப்போட்டு வச்சுருக்கான், ஒருத்தர் என்ன பண்ண வீட்டையே விற்றுவிட்டு போயிட்டான். இதனால உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைத்து நீங்கள் செலுத்தி விட்டீர்கள்? அப்படியே தந்திரமாக நீங்கள் சொத்தை பிடித்து என்ன பண்ணிட்டீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். தனிமையிலே அமர்ந்து இந்த மாதிரிலாம் நம்ம சொத்து வாங்கினோமே, அது என்ன ஆச்சு, என்ன செய்ய முடிந்தது? இதே தேவனிடத்திலே நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்து நியாயமும் நீதியும் செய்திருந்தால் கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி குறுகி போயிற்றோ அப்படின்னு ஏசாயால இருக்கு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அழுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன்னா அப்படி கஷ்டப்படணும், நாள்தோறும் நான் ஏன் துக்கத்தோடே தெரிய வேண்டும்? தாவீது ராஜா கேட்குறேன். 5வது அதிகாரமா 6வது அதிகாரம் நினைக்கிறேன். கர்த்தாவே ஏன் மௌனமாக இருக்கிறீர், ஏன் பேசாமல் இருக்கிறீர், நாள்தோறும் நான் துக்கத்துடனே தெரிய வேண்டுமா? போய் சண்டை போடுறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாரா இல்லையா? கரவல் ஆடுகளின் பின்னால் இருந்த தாவீதை நாட்டின் ராஜாவாக்கினார். உடனே ஒரு அதிகாரியாக்க முடியாது அவருக்கு. அவர் கர்த்தரின் கை முடங்கி போயிட்டா. விசுவாசம் இல்லை. திட விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் இல்லை என்று எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறார்கள்? ஏன்னா நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்களே வழக்காடுகிறீர்கள். உங்களுடைய விஷயத்தை தேவன் வழக்காட விடுங்கள். அவர்கிட்ட போய் அமைதியாக உட்காந்து ஆண்டவரே என்னை அடிக்கிறான், நீங்கள் பார்த்துக்குங்க, பழிக்கு பழி செய்வேன் என்று சொல்லாதே. பழி வாங்குதல் என்னுடைய இது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ there was a third tragedy. 3வது படு பயங்கரமான ஒரு காரியம் ஒன்று உண்டு. The members suing each other had already lost. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் வழக்காடுகிறவர்கள் ஏற்கனவே தோற்று போய் விட்டார்கள். இனி புதுசாக நீ வழக்காடி என்னத்தை ஜெயிச்சு கிழிக்க போகிற? ஒரு சகோதரனுக்கு விரோதமாக உனக்கு முறுமுறுப்பு வந்துருச்சுனாலே அங்கே நீ ஏற்கனவே ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி போய்விட்டாய். இன்னைக்கு மத்தேயில என்ன படித்தோம்? ஒரு அதிகாரத்தில் போட்டு லூக்கான்னு நினைக்கிறேன். அவர்கள் அவனை கூப்பிட்டு யூதாஸ் காரியத்தை கூப்பிட்டு 30 ரூபா காசு கொடுக்குறேன், நீ வந்து இயேசுவை காட்டி குடிக்கிறேன்னு கேட்டான்ற மாதிரி போட்டிருக்கும். ஆனால் மத்தேயில என்ன போட்டிருக்கு? யூதாஸ் காரியத்தையே நேராக போய் இயேசுவை உங்களுக்கு பிடிச்சி தரேங்க, எவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு கேட்குறான். லூக்காவில் என்ன சொல்லுவார்? அவனுக்கு இது கொடுத்து போ, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யா அப்படிம்பார். இவன் வலுக்கட்டாயமாக பரிசெய்கிற இடத்துல போய் இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ காட்சி கொடுப்பீங்கன்னு கேட்குறான். இந்த மாதிரி தான் நடக்குது. இவனுங்களே போய் கேஸ் போட்டு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும். கேஸ் போடுறதோட நோக்கம் என்னென்னா இவர்கள் ஜெயிப்பதற்காக அல்ல, அவனை எப்படியாவது அலைய விடணும், அவனை சீரழிக்கணும். இதுதான்
சபைகளில் நடக்கிற முறுமுறுப்பும் இந்த மாதிரி பிசாசின் செய்கைகளும் இப்படி இருக்கும். நமக்கு விரோதமாக கூட சபைகளில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றுமே செய்யலைனா கூட பல பேர் இருப்பான் நமக்கு விரோதமாக. எச்சரிக்கையாக இருங்க. தன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்பையே பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இருக்கான். அவன் மூப்பனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேடு கட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணோம்? அருவாள் எடுத்துகிட்டு போய் மண்டையை பொழந்து போடணும். அப்படியா? நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருங்க, இல்லையா? அப்போ உங்களுக்கு பின்னாடி யார் நிற்பா? அன்னைக்கு யார் வந்தா? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு உங்களை கொடுமைப்படுத்துவர்களுக்கு ஆதரவாக யார் வந்தா? பஸ்கா பண்டிகையிலே என்ன நடந்தது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையும் கன்றுக்குட்டியின் ரத்தத்தையும் நிலைக்காலில் பூசுவாங்க. அதே நாளன்று தான் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரத்தத்தை சிந்த விட்டார்கள். அன்றைக்கு யார் வந்தா? சங்கார தூதன் வந்தான். தேவனுடைய மக்களை விடுவிப்பதற்காக சங்கார தூதன் வந்தான். தேவனுடைய மக்களுக்கு எதிரானவர்கள் என்ன? சோழி முடிஞ்சு வச்சு வதம். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அதை அவர் சரியானபடி செய்வார். நாமோ அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரிவினைகள் யாரால் வந்தது? பிசாசு எங்களுக்குள் பிரிவினைகளை உண்டாக்குகிறார். தேவரீர் இறங்கி இந்த பிரிவினைகளை நீக்கி அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக செய்யுங்கள். இதுதான் சரியான ஜெபம். அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே வழக்குகளையும் வாதுக்களையும் போட்டு விட்டீர்கள் என்றால் ஏற்கனவே நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள். Even if some of them won their cases, they had incurred a far greater loss in their disobedience to the word of God. ஒருவேளை ஒரு சிலர் நீதிமன்ற வழக்குகளை ஜெயித்திருந்தாலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறார்கள். Better lose money or possessions than to lose a brother and lose their testimony as well. உங்கள் கூட இருக்கிற ஒரு சகோதரனை வெல்வதை விட, அவனை இழப்பதை விட, சொத்துக்களையோ பொருளையோ இழந்து போனால் போட்டோம், எனக்கு முக்கியம் என்னுடைய சகோதரன் தான் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டிற்கு எப்பொழுது வருவீர்கள்? அது வந்தால் தான் தேவனுடைய உண்மையான சபை. சம்திங் டு பாண்டர் டுடே. ஹவு டு யூ ஃபீல் வென் சம்ஒன் டேக்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் யூ? ஒரு சிலர் உங்களை தவறாக பயன்படுத்துவார்கள், உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவார்கள். அவர்களை நினைத்து நீங்கள் எப்படி நினைப்பீர்கள்? வாட் வுட் யூ பி பிபிலிக்கல் அப்ரோச் டு திஸ் சார்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ்? இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நம்ம மியூசிக் வாத்தியார் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருடைய கல்யாணத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா 2 மாதத்தில் திரும்ப கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லா பேர்ட்டையும் காசு வாங்கியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. எல்லா பேர்ட்டையும் 50,000 20,000 30,000 வாங்கி, நம்மளும் சரி மியூசிக் வாத்தியார் கிறிஸ்டியன் தானே, அவர் 2 மாதத்தில் கொடுத்துருவார், நம்ம இருக்கிற நெருக்கடியில் கொடுத்தா 2 வருஷம் ஆகி கொடுக்கல. கடைசியில் விசாரித்து பார்த்தா இந்த நாள் புரோக்கர் வேலை பார்த்து எல்லாத்தையும் காசு வாங்கி கொடுத்துருக்கான்னு நல்ல பேர் வாங்கணும் என்பதற்காக நம்மளை தவறாக பயன்படுத்துகிறார். அப்போ என்னாச்சு? சண்டை தான். அவருக்கு எனக்கு சண்டை, மியூசிக் வாத்தியாருக்கு எனக்கு சண்டை. என்னங்கய்யா இப்படி கேட்டிங்களா, கொடுக்க மாட்டிங்களா? இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி தான் ஏமாற்றி தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை. இது ஏன் நடந்தது? ஒருத்தர் கேட்கிறார் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இது மாதிரி நடக்குது, என்ன செய்யணும்? அவருடைய பொண்ணை பார்த்ததே கிடையாது 30 வருஷமாக. திடீர்னு போய் 10 பவுன் நகை வாங்கி கொடுக்கணுமா? அந்த நகைக்கு நான் காசு கொடுக்கணுமா? கல்யாணத்துக்கு 10 பவுன் வாங்கி கொடுத்தா தான் கல்யாணம் நடக்குமா? ஏன் நீ ஜெபம் பண்ணி கல்யாணத்தை நடத்து. பொருளிலே தான் உன்னுடைய கல்யாணம் நிற்கிறதா? உன் பொண்ணுக்கும் உனக்குமே நல்ல உறவு இல்லை, அந்த உறவுக்கு நீ போய் பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிற. உங்ககிட்ட காசும் கிடையாது, ஊரை ஏமாற்றி தடவை கொடுக்குற. ஆண்டவருடைய சமுதாயத்திலே ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருந்தேன்னா ஆண்டவர் இவ்வளோத்தையும் வெளிப்படுத்தியிருப்பார். நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், சண்டை வந்திருக்காது. ஒருவர் உங்களை தவறாக பயன்படுத்த நினைக்கும் போது நீங்கள் அவர்கள் மேல் ஆத்திரப்படவும் கூடாது, அதே நேரத்தில் முரண்பாடாக நடக்கவும் கூடாது. நேராக தேவனிடத்திலே போயிடும். ஒரு நெருடலான காரியம் நடக்கும்போது உடனடியாக நீங்கள் அவரிடத்திலே போய்விடுங்க. இல்லையா, ஏதோ ஒரு அற்ப தொகையை அவருக்கு கொடுத்து விடுங்க, அதோடு ஒளிஞ்சு போட்டுன்னு விட்டுருங்க. பெரிய தொகையில் போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. பெரிய தொகைகளெல்லாம் வைத்து தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் அவருடைய சொந்த காசிலே செய்யட்டும்.
ஏன் தேவையில்லாமல் அடுத்தவன்கிட்ட போய் செய்கிறான்? இந்த மாதிரி நீங்கள் ஜெபத்தில் நின்று இந்த காரியங்களை எல்லாம் சாதிக்கும்போது நமக்குள்ளே பிரச்சனையே வராது, வம்பு வராது, வாதும் வராது. எதுவுமே முன்னாடியே நீங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க. எல்லா பயலுகளையும் பாருங்கள், லட்சக்கணக்காக போய் கடன் வாங்குவான், தாறு மாறான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்ல, ஆண்டவரே நான் 5 கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறேன், நீரே இந்த கடன் தொகையை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டியதானே? உங்கள்கிட்ட இருந்தால் செய்ய, இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு 5 கோடி ரூபா வாங்கணும்? அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஆண்டவரே கடன் கட்ட முடியல, அதுக்கு ஒரு பிரதர் வேற வருவார், வந்து தேவன் உங்கள் கடன்களை எல்லாம் நீக்குவார். ஏண்டா பைத்தியக்கார மாதிரி நீ நடந்துக்கிட்டு இருப்ப, அப்புறம் வினை விதைத்தவன் வினை அறுக்கணுமா இல்லையா? பிரதர் வர 2000 காசு வாங்கிட்டு உனக்கு ஜெபம் பண்ணுவார். என்னடா அநியாயம் இது? அப்போ உண்மையான தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? அப்படிதான் நீங்கள் செஞ்சது தப்பு, அப்படி செய்யக்கூடாது, அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார், இந்த கஷ்டங்களையெல்லாம் அடைப்பதற்கான பலத்தை கொடுப்பார். இனிமேல் இப்படி செய்யாதீங்க, அதான் சொல்லுவேன். அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு நாம் வரும்போது, நம்மை உணரும் போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலெல்லாம் தீர முடியும். இல்லைன்னா சபையில் ஒரு விஷயம், டெய்லி ஒரு விஷயம் நடக்கும், சர்ச்சில் பற்றின பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே, என்கிட்ட சரசம் ஆடுறதுக்குனே உங்கள் அப்பா அத்தா அவங்கள பெற்று விட்டாளாடான்னு கேட்பான்ல, அதுவே நடக்கும். அப்படியே வேணும்னே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களெல்லாம் பார்ப்பான், ஏங்கப்பா எப்படா ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு புத்திசாலித்தனமாக செய்கிறான்னு. அப்போ யோபு சொன்ன மாதிரி, மூத்தோர்களுக்கு ஞானம் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், சர்வ வல்லவருக்கு வயசே கிடையாது. அப்போ அவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும்? சகல ஞானமும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒருவனுக்கு ஞானம் இல்லை என்றால் என்ன பண்ணும்? ஞானத்திற்கு ஐஸ்வர்யம் உள்ள தேவனிடத்தில் கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. ஆண்டவரத்தில் கேட்டால் கிடைக்குன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும்ல. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த திட விசுவாசத்துக்குள்ளே வாங்க, தேவனுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?